ஈரோட்டில் பயணிகள் ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் சுமார் 3 மணி நேரம் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோட்டில் இருந்து திருச்சி செல்வதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இன்று காலை புறப்பட தயாராக இருந்த ஈரோடு திருச்சி பயணிகள் ரயில் 3வது வழித்தடத்தில் நின்று கொண்டிருந்தது. ரயில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரயில் என்ஜினின் முன்சக்கரம் தடம் புரண்டது. இதனை அறிந்த ரயில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தினார். இதனால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடம் புரண்ட ரயில் என்ஜினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பிற பகுதிகளுக்கு செல்லும் சதாப்தி, சென்னை மங்களூர் விரைவு ரயில்கள் என 4 ரயில்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காலதாமதமாக சென்றன. இந்த விபத்தால் அப்பகுதியில் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனால் பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்சி போகிற பேசஞ்சர் சார் இது, அதுக்கு இன்ஜின் இது 7:50க்கு திருச்சி பேசஞ்சர் ஈரோட்டிலேருந்து திருச்சி போகிற வண்டி இது. 7:35 இந்த கொண்டு வரக்குள்ள 7:35க்கு சாப்பிட்டு கட் ஆகி வீல் கீழே இறங்கிடுச்சு, ட்ராக் விட்டு கீழே இறங்கிடுச்சு. இதனால 7:50 கிளம்ப வேண்டிய திருச்சி பேச ரொம்ப லேட்டாக இருந்துச்சுங்களேன். இதனால 3 ட்ராக் லாக் ஆயிருக்கு. 2-3 நாளில் அப்படி ஜாமான மாதிரி இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. 3 ட்ராக்லயும் வண்டி ஜாமானதுனால 3 வண்டியிலும் போக்குவரத்து எதுவுமே இல்லைங்க. இப்போ இதில் பற்றி திருப்பூர் போகிறவங்க, ஈரோடு திருச்சி போகிறவங்க, கரூர் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் பற்றி ரொம்ப லேட் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நாள் ஆச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஊருக்குள் வந்த யானை கூட்டத்தை வனப்பகுதிக்கு துரத்த முயன்ற அதிகாரிகளை யானைகள் துரத்தியதால் குன்னூரில் பரபரப்பு நிலவியது.